Good evening. Good evening, Anne. வணக்கம். சண்டைக்கு மதியாமா என்ன Anne, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. Anne, நீ கதைக்கிறது கேட்கல. சண்டைக்கு மதியாமா இன்னைக்கும் எக்ஸாம். Anne, இன்னைக்கு நான் தனியா தானே இருக்கிறேன். ஓ அது பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. தட்ஸ் ஓகே. அநேகமா துதுஷிகா ஜாயின் பண்ணுவாங்க நினைக்கிறேன் பேப்பர் டிஸ்கஷனுக்கு. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் பண்ணி போட்டு இதை பார்த்துட்டு வில் டூ இட். சரியா? ஓகேவா? எனக்கு கிளாஸஸ் முடியுது தானேடா. இன்னும் ஒரு 1-2 கிளாஸ்ல எல்லாமே முடிஞ்சிடும். ஓகேயா? ஸோ இப்போ கிளாஸ் ரூம்ல பாருங்க, இது போட்டிருக்கிறேன், பேப்பர் 2 போட்டிருக்கேன் பாருங்க. அண்ட் ஐ சா யோ உங்களோட ஆன்சர் ஷீட்டை பார்த்து ஆக்சுவலி குட்டா நாங்கள் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் த வே நீங்க எழுதி இருக்கிறது பிடிச்சிருந்தது. வெரி குட். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. சிறு குறிப்பு இப்ப நீங்க எழுத வேண்டியது சிறு குறிப்பு. சிறு குறிப்புண்டா நான் ஞாபகம் இருக்கு, அந்த பார்ட் 2ல வந்து வேற ஒரு கட்டத்துல சிறு குறிப்புக்கு எழுத சொல்லி சிறு குறிப்போ இல்லாட்டி ஏதாவது ஒரு கிட்டத்தட்ட 5 மார்க்ஸுக்கு ஏத்த மாதிரி எழுதணும். அதைத்தான் நீங்க எழுத போறீங்க. இப்ப நான் சினாரியோ பேஸ்ட் பிறகு பார்ப்போம். பார்ட் 1 பார்த்தாச்சு. இதுல வந்து சில கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்க சுறுகுறிப்பு மாய்த்தான் அவ்வளோத்தையும் எழுதணும். ஸோ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நாலேஜ் தெரிஞ்சதா தான் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை டேக்கிள் பண்ணலாம் நீங்க. ஸோ உங்களுக்கு அதை டேக்கிள் பண்றதுக்கு நான் தான் அந்த சுறுகுறிப்பை ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறேன். இப்ப அப்லோட் பண்ணிருக்கணும் பாருங்க, இருக்குதான்னு சொல்லி. இருக்கு. சரி, அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல நான் நிக்கிற அளவுக்கு 15 15 சுறுகுறிப்பா நிக்கிறேன். 15 சுறுகுறிப்பு இருக்கு. சரியா? டெக்னிக்கலி பார்த்தா ஒன்றுக்கு 10 மார்க்ஸ் படி பார்த்தாலும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் படி பார்த்தாலும் 5-10 நிமிஷம் ரஃப்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் தட் யூ ரைட் என்று பார்த்தாலும் நீங்க முடிக்கலாம். ஓகேவா? ஓகே, தித்துஷிகா ஜாயின் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் இருங்க. ஹாய் தித்துஷிகா. Yes ma'am, good evening. Good evening. On the way? Yes ma'am. Traveling. Okay. சரி, and since நீங்க கவலைப்பட்டீங்க தனியான்னு சொல்லி, அப்ப தித்துஷிகா வந்தபடியே நாங்க லாஸ்ட் கிளாஸ் இத பாப்போமா? and ஓகேவா? ஓகே. அது இவ மூடுங்க. இப்ப கிளாஸ் ரூம்ல இருந்ததெல்லாம் பார்க்க கூடாது இப்ப. சரியா? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். எக்ஸாம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க இப்ப. ரைட்? சோ தித்துஷிகா உங்களோட இது பார்த்து நான் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்த்து நான் ஓகே. ஓகே. ஆனா ஒன்று வந்து நீங்க எழுதினது வந்து மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ்ல எழுதிருக்கிறீங்க. முக்கியமா தமிழ்ல எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியோ? அப்படியா? ஓகே மேம். ஏனண்டா தமிழ் பேப்பர் தான் துஷிகா. நீங்க பிராக்கெட்ல நான் பார்த்தேன், நீங்க பிராக்கெட்ஸ்ல இங்கிலீஷ்ல போட்டிருக்கீங்க. தட்ஸ் ஓகே, அது பிரச்சனை இல்ல. ஆனா மெயின் ஆன்சர் வந்து தமிழ்ல இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த தமிழ் மூல எக்ஸாம் தானே. அப்ப மெயின் ஆன்சர் தமிழ்ல எழுதி கொண்டு பிராக்கெட்ல எக்ஸ்பிளனேஷனுக்கு இங்கிலீஷ்ல கோட் பண்ணா பரவாயில்லை. இது வந்து எனக்கும் எக்ஸாமினருக்கும் சம்பந்தம் இல்ல. பட் யூஸ்வலி தமிழ்ல எக்ஸாம்னு சொல்லும் போது எக்ஸ்பெக்ட் உங்களுக்கு தமிழ்ல எழுதணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதை எழுதி போட்டு அங்கால பக்கம் என்ன இங்கிலீஷ்ல போடணும். இங்கிலீஷ்ல எழுதுறது வந்து ஃபாஸ்டா எழுதிடலாம். சிலதுகள் சில கேள்விகளுக்கு இங்கிலீஷ்லயுமே ஃபாஸ்டா எழுதலாம். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு தான் அந்த ப்ரிப்பரேஷன் கொடுக்குறது. சரியா? சோ ஓகே, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க அதை. நான் இப்ப முதல்ல கேட்ட கேள்வி ஒருக்கா எடுத்து பார்த்துட்டு 1 by 1 ஆன்சர் ஒருக்கா செக் பண்ணுவோம். ஓவரால் 2 பேரும் ஓகே செஞ்சிருக்கிறீங்க. லெட் மீ ஜஸ்ட் ஷேர் பண்றேன் முதல்ல. நீங்க போன்ல தான் சுஷிகா இருக்கிறீங்க அண்ட் லேப்டாப் தானே? நான் போன் மேம். நீங்க போன் அண்ட் போன் ஓகே. அண்ட் போன் தான். ஓகே, right.
ரைட். பேப்பர் தெரியுதா? மேம் கிளியர் இல்ல, தெரியல. பேப்பர் தெரியுதா? நான் ஓகே. ஓகே, சரி. ஓகே, டன். ஓகே, முதலாவது இடர்வு நேர்வு பற்றிய அதிக அக்கறை அற்ற ஒருவருக்கான மிக பொருத்தமான முதலீடு. இப்ப யார் போட்டிருக்க மார்க்ஸ் போட்டிருக்க, யார் போட்டிருக்க பா? முதலாவது ஆன் போட்டிருக்கிறீங்க, டி. ஓகே, ஆன் டி போட்டிருக்கிறீங்க. 1 மினிட். திதூஷிகாட ஆன்சர் வந்து சி போட்டிருக்கீங்க. ஓகே, அண்ட் டி போட்டிருக்கீங்க. திதூஷிகா சி போட்டிருக்கீங்க. ஓகே தானே? இப்ப கேள்வி என்னண்டா, இடர்வு நேர்வு பற்றிய அதிக அக்கறை அற்ற ஒருவருக்கான மிக பொருத்தமான முதலீடு. அண்ட் நீங்க எதுக்கு சி போட்டீங்கன்னு சொல்லுங்க. சி நான் தான் போடுறேன். ஓகே, திதூஷிகா ஏன் சி போடுறேன்னு சொல்லுங்க. நான் இடர்வு நேர்வு அற்றன்றது நான் மைண்ட் பண்ணல. எதுக்கு மைண்ட் பண்ணல? ஏன் மைண்ட் பண்ணல? அதுதான் இப்பதான் வடிவா பார்த்தேன். இது இங்க இதுக்கு தான் பாத்தீங்க, இவ்வளவு ஈஸியான ஒரு எக்ஸாம் கொஸ்டின். அதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப சிம்பிளா இருக்கும், சின்னதுல போல விட்டுறீங்க. ரைட். அண்ட் டி போட்டிருக்கீங்க. ஏன் டி போட்டீங்க? அண்ட் and கொஞ்சம் சத்தமா கதைங்க. ஹலோ, சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் கிணத்துல இருந்து கதைக்கிற மாதிரி இருக்க. வால்யூம் கொஞ்சம் கூட்டுங்க. அண்ட் போயிட்டாவா? லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஐயோ, கொஞ்சம் இருக்கும். நீங்க என்ன பஸ்ல இருக்கிறீங்க? வேனா பஸ்ஸா? ரிஷிகா அண்ட் ஓகேயா? ஓகே, சொல்லுங்க. நீங்க டி போட்டுறீங்க. சாரி மேம், லெஃப்ட் ஆயிட்டேன். ஆன்சர் டி. ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அண்ட் எதுக்கு நீங்க டி போட்டீங்க? கேள்வி வடிவ வாசிக்கும். இடர்வு நேர்வு பற்றிய அதிக அக்கறை அற்ற ஒருவருக்காக நீங்க நீண்ட கால வாய்ப்புகள் முதலீடு செய்யணும் போட்டிருக்கீங்க. ஏன் அதை போட்டீங்கன்னா இந்த கொஸ்டின். நீண்ட கால வாய்ப்புல வந்து இடர்நேர்வு இருக்காது அது யோசிச்சு போட்டு. என்ன கொஞ்சம் சத்தமா பேசுங்க டாலிங். நீண்ட கால வாய்ப்புகள்ல வந்து இடர்நேர்வு இருக்காதுன்னு சொல்லித்தான் போட்டேன். கேக்கலன். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. சொல்லுங்க. இடர்வு நேர்வு வந்து நீண்ட கால வாய்ப்புல வந்து குறைவா தானே இருக்கும் சொல்லி. குட். இப்ப கொஸ்டின் வந்து அதிக அக்கறை அற்ற ஒருவருக்கு. ரொம்ப அக்கறை இருந்தா நீங்க சொல்றது சரி. திதூஷிகா தான் யோசிச்சிருக்கா. 1 தங்க பிஸ்கட்ஸ் கொள்வனவு செய்யறது. 2 பங்குகள் முதலீடு செய்தல். 3 திரைசேரி முறைகளில் முதலீடு செய்தல். 4 நீண்ட கால வாய்ப்புகள். இப்ப சியும் டியும் பாத்தீங்கன்னா சரியான சேஃப் தானே? சேஃப் அண்ட் செக்யூர். என்ன திரைசேரி முறைகளை பாத்தீங்கன்னா சரியான சேஃப் அண்ட் செக்யூர். அதே மாதிரி தான் தங்க பிஸ்கட்டை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டத்து அளவுக்கு செக்யூர். அட்லீஸ்ட் போட்ட முதலாவது கொஞ்சம் அளவுக்கு வரும். பங்குகள்ல முதலீடு செய்தீங்கண்டா இந்த எதுல இடர்வு நேர்வு பற்றி அக்கறை இல்லாதவற்றை முதல்ல என்னத்தை யோசிப்பார்? ரிஸ்க் கூட ரிட்டர்னும் கூட.
அப்ப அவ்வளவு பெரிய கவலை இல்லாதவருக்கு எப்பவுமே ஹையர் ரிஸ்க்ல போய் ஹையர் ரிட்டர்ன்ல தான் யோசிப்பார். அப்ப இது நாலுலயுமே ஹையஸ்ட் ரிஸ்க் எதுல இருக்குது? பி இல்லையா? இல்ல எக்ஸாக்ட்லி. தங்க பிஸ்கட் கூட வாங்கி வச்சுட்டு மேபி ஒரு கட்டத்துக்கு மேல விக்கலாம். பிகாஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபிளக்சுவேட் பண்ணி கொண்டிருக்கும். ஏதோ இடத்துல உங்கள்கிட்ட வச்சிருந்தா கூட ரிஸ்க் கேபிட்டல் ரிஸ்காவது உங்கள்கிட்ட தரும். பங்குகள் பாத்தீங்கன்னா சில அந்த கம்பெனி கொலாப்ஸ் ஆனாலோ இல்ல சரியான குறையில வெளியே போனாலும் நீங்க லாஸ்ல போக வேண்டி வரும். சில போட்ட முதலும் எடுக்க இல்லாம போ. அதான் ஷேர் மார்க்கெட்னு சொல்றது. அப்ப ரொம்ப அக்கறை உங்களுக்கு அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிற ஆளுக்கு தான் இந்த ரிஸ்க பத்தி பெரிய அக்கறை இல்லாம ஓகே அது வந்தா வரட்டுக்கு ஆனா என்ன ஹையஸ்ட் ப்ராஃபிட் வேணும்னு போற ஆளுக்கு தான் அந்த பங்குகள் முதலீடு சேரும். சரியோ? சோ ஆன்சர் இஸ் பங்குகளில் முதலீடு செய்தல் நம்பர் டி. சரியா? அடுத்தது வாடிக்கையாளர் மதிப்பு என்பதால் நீர் விளங்குவது யாது? பாப்போம். எங்கட ரெண்டு பேர்ட்ட ஆன்சர்ஸ பாப்போம். முதலாவது ஆன் போட்டிருக்கிற பி, திதூஷிகா வந்து பி. ஆன்சர் சரியான பாப்போம். கொஞ்சம் பேரும் வாடிக்கையாளர் மதிப்பு பி. உண்மையா சொல்ல போனா இதுல ரெண்டு ஆன்சர் வரும். பியும் சரி டியும் சரி. உண்மையா சொன்னா அந்த ஆன்சர் வந்து டி தான். நாலாவது தான் ஆன்சர். ஞாபகம் இருக்க நாங்க ஒரு 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 இதொன்று போட்டு செய்த நாங்க ஒரு ஃபார்முலா ஒன்று படிச்சு நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஃபார்முலா ஒன்று படிச்சு நாங்க. அந்த ஃபார்முலால வந்து வித்தியாசம் தான் பாக்குறது. கிரேட்டர் லெஸ் பாக்குறது ஒரு வகை என்றாலும் அதுல வந்து வித்தியாசம் தான் மோஸ்ட்லி பாக்குறது. கொஞ்சம் நான் காட்டுறேன், அந்த ஃபார்முலா எடுத்து காட்டுறேன் அப்ப உங்களுக்கு உள்ளாங்க. நீங்க பி சரி, பட் அக்கார்டிங் டு த ஃபார்முலா இதற்கான வித்தியாசம் தான் வாடிக்கையாளர் நன்மை. நான் ஷேர் பண்றேன் கொஞ்சம் பேருங்க. One minute. Right. ஸ்கிரீன் தெரியுதானு பாருங்க. நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். திதூஷிகா ஸ்கிரீன் தெரியுதா? ஞாபகம் இருக்கா இது? லோட் ஆகுது மேம். சாரி, என்னது எத்தனையாவது? இப்போ ஓகேயா? தெரியுதா? ஓகே மேம். இப்போ என்ன ஆன்சர்? நீங்க செய்தது வந்து பிள்ளைன்னு சொல்ல வரையில உண்மையாவே நன்மைகள் கூட வரும்போது அவசிய செலவு தான் வரும். ஆனா கொஸ்டின் வந்து என்ன எது மிக பொருத்தமான ஆன்சர்னு சொல்லும் போது நாங்க டிஃபரன்ஸ் பார்க்கணும். அதுதான் அந்த வேல்யூ, கஸ்டமருக்குரிய வேல்யூ ஒன்று வரும்போது மோஸ்ட்லி வந்து மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டி. சரியா? அப்ப பிற நன்மைகள் கூட இருந்து அவருடைய நான் பீல வந்து கொஞ்சம் இருக்கும் பெற்ற நன்மைகள் பிற இருக்கிற நன்மைகள். நீங்க ரெண்டு பேருமே போட்டிருக்கிறது பி தான் போட்டிருக்கீங்களா என்ன? அப்ப நீங்க இன்னொன்னு பாருங்க, நீங்க பீல வந்து எப்படி பெற்ற நன்மைகள் பிற இருக்கும் நன்மைகள் நான் ரெண்டு போட்டிருக்கிறேன். அதுவுமே பிள்ளை டெக்னிக்கல். நானே பார்த்து இப்பதான் செலவாக்க மட்டும் பார்த்துறேன் நான். நீங்க ரெண்டு பேருமே பி போட்டிருக்கிறீங்க. பில வந்து பெற்ற நன்மைகளுக்கும் பிற இருக்கும் நன்மைகளுக்கும் தான் நீங்க போட்டிருக்கீங்க. ஏன் ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா? அண்ட்
ஏன் அந்த B செலக்ட் பண்ணீங்க? பெற்ற நன்மைகளுக்கும் பெற இருக்கும் நன்மைகளுக்கும் இல்ல. எனி ஸ்பெசிபிக் ரீசன்? இதுக்கு செகண்டுக்கா இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சரை கேட்கிறேன். ஏன் நீங்க பி செலக்ட் பண்ணீங்க? பெற இருக்கும் நன்மைகள் ஏன் வந்தீங்க? தி ஆன்சர் இஸ் பெற்ற நன்மைகள் மைனஸ் அவர் செய்த செலவு. சரியா? இரண்டாவது கேள்வியும் பிழை. சொல்லுங்க. யூ ட்ரைங் டு சே சம்திங். சரியா? சோ கவனமா பாருங்க. யூசுவலி வந்து கஸ்டமரோட வாடிக்கையாளர் மதிப்பு வந்து அவர் ஆல்ரெடி செய்த செலவை விட அவருக்கு பெனிஃபிட் கூடவே இருந்தா அதுதான் வேல்யூ ஃபார் மணின்னு அவர் சொல்லுவார். ஓகேவா? அதுலதான் மிச்சம் தங்கி இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. பின்வருவனவற்றில் வங்கி மற்றும் பிற நிதி நிறுவனங்களுக்கு வாடிக்கையாளர் பொறுப்பு அல்லாதது எது? சரியோ, இதுல ஆன்சர் நீங்க யார் போட்டிருக்கீங்க? அடுத்த இது யார் செய்வதுன்னு பாப்போம். இதுல வந்து சி போட்டிருக்கீங்க. 2 பேரும் சி. குட். ஃபைனலி சரியான ஆன்சர். தட்ஸ் கரெக்ட். கணக்கு வண்டி நிதி நிறுவனங்களுக்கு போது வாடிக்கையாளர் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. ஒன்று கணக்கில் அங்கீகரிக்கப்பட எந்த ஒரு செயல்பாட்டையும் வங்கிக்கு அறிவிக்க வேணும். சரியான தினத்துல கடன் திருப்பி செலுத்த வேணும். விதிமுறைகளை கை கொள்ள வேணும். வங்கி வழங்கும் வட்டி தொடர்பான விவரங்களை சேகரித்து வைக்கிறது வந்து டெக்னிக்கலி வாடிக்கையாளர் பொறுப்பு கிடையாது. ஸோ 2 பேருமே அதுல சரி. குட். தட்ஸ் ஓகே. அடுத்த கொஸ்டின். நிதி அமைப்பின் கூறுகள் என்ன? நிதி அமைப்பின் கூறுகள் என்ன? என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க? நிதி அமைப்பின் கூறுகள் சி. ஒரு ஆள் சி, 2 பேரும் சி. சரியா பாருங்க. குறைகள் அதிகாரிகள் கொஸ்டின் நிதி அமைப்பின் கூறுகள். இதுல குறைகள் அதிகாரி எங்கிருந்து வந்தார்? 2 பேருமே அதை விட்டுருக்கீங்க. நாங்க அங்கே நிதி அமைப்பின் கூறுகள்ல வந்து குறைகள் அதிகாரி பத்தி படிச்சாங்களா? கிதுஷிகா, நிதி அமைப்பின் கூறுகள் எங்க இது குறைகள் அதிகாரி வந்தார் கூறுல? சொல்லுங்க கிதுஷிகா. குறைகள் அதிகாரி என்ற யார்? ஓம்புட்ஸ்மன். நிதி அமைப்பின் கூறா அவர் மேண்டட்டரியா ஓம்புட்ஸ்மன் இருக்க வேணுமா எல்லாருக்கும்? இருக்க தேவையில்லையா மேம்? இல்ல, ஞாபகம் இல்லையா? ஓம்புட்ஸ்மன் சொல்றது நீங்களா ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மன் ஸ்கீம்ல நீங்களா வில்ஃபுல்லி இணைஞ்சாதான் அது உங்களுக்கு என்ன அந்த 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 கம்பெனி உங்களை ஃபார் எக்ஸாம்பிள் செலான் பேங்க் கண்டா செலான் பேங்க் வில்ஃபுல்லி ஓம்புட்ஸ்மன் ஸ்கீம்ல இணைந்தால் தான் நீங்க ஓம்புட்ஸ்மனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒரு பார்ட்னர் பேங்க்ல இல்லாத பொழுது ஓம்புட்ஸ்மன் கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த பிரயோசனமும் இல்லை. ஓம்புட்ஸ்மன் என்றது வந்து சென்ட்ரல் பேங்கால நியமிக்கப்பட்ட ஒரு ஆள். விரும்பினா நீங்க ஹெல்ப் பேங்கர்ஸுக்கும் கஸ்டமர்ஸுக்கும் ஹெல்ப்புக்காக இருக்கிறது. மேண்டட்டரி கிடையாது. ஜஸ்ட் லைக் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் டிபாசிட் ஸ்கீம் மாதிரி பிரீமியம் பே பண்ணணும், மேண்டட்டரி கிடையாது. ஆனா இருந்தா நல்லம். ஓகே. அண்ட் நீங்க மத்த எல்லாம் சரி, நிதி நிறுவனம் சரி, நிதி சந்தை சரி, மற்ற பணச்சந்தை எங்க இருந்து வந்தது? எப்படி ஏன் நம்பர் சி கொடுத்து நீங்க ஆன்சர் நம்பர் சி எங்க இருந்து வந்தது? ஃபோர்த் क्वेश्चनக்கு பி போட்டுருக்கேன். என்ன போட்டுருக்கீங்க? ஃபோர்த் क्वेश्चनக்கு என்ன போட்டுருக்கீங்க? 1 மினிட். ஃபோர்த் क्वेश्चनக்கு வந்து 1 2 3 பி போட்டு பி. அதுவும் பிழை. நீதி நிறுவனங்கள்
அப்ப நீங்க ஒழுங்குமுறை அதிகாரி சரியா போட்டிருக்கீங்க, நிதி சந்தைகள் சரியா போட்டிருக்கீங்க, கொடுப்பனவு மற்றும் தீர்வு உட்கமைப்பும் சரியா போட்டிருக்கீங்க. பி போட்டிருக்கீங்க, தீர்வு வழிகட்டமைப்பு 2 பிள்ளை இருக்கு இதுல. ஒன்று நிதி நிறுவனத்துக்கு பதிலா பி வந்து நீதி நிறுவனங்களை பத்தி சொல்லுது. கொடுப்பனவு தீர்வு மற்றும் உட்கட்டமைப்பு தான் இருக்க வேண்டியது. உண்மையான ஆன்சர் நம்பர் 4. அண்ட் தித்துஷிகா, ஒழுங்குமுறை அதிகாரிகள். யார் ஒழுங்குமுறை அதிகாரிகள்? மென்ஷன் பண்ணினது என்ன தித்துஷிகா? சொல்லுங்க தித்துஷிகா. நீதி நிறுவனங்கள் என்று நீங்க அந்த கோட்ஸ் அதுலயா மென்ஷன் பண்ணிருக்கீங்க? நான் வந்து நீங்க நிதி நிறுவனத்தை தான் நீதி நிறுவனம் கீழே பாருங்க, நான் நீதியும் சரியா போட்டிருக்கேன். ஒண்ணுல நீதி போட்டிருக்கேன், ஒண்ணுல நிதி போட்டிருக்கேன். ஓகே மேம். சோ பேசிக்கலி பிள்ளையா என்ன சொல்றது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சாதாரணமா வர்றதும் உண்டு, இல்லைன்னு சொல்ல இல்ல. ஆனா இது வேணுமெண்டே விட்ட ஒரு மிஸ்டேக். சரியா? சோ இதுல நிதி 4வது ஆன்சர் இருக்குது. சரியா? ஆன்சரோட சரியா இருக்குது. ஆன்சர் சரியா இல்லாட்டி நீங்க சொன்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எடுத்துக்கொள்ளலாம். 4வது ஆன்சர் அதான் ஆன்சரே. ஒழுங்குமுறை அதிகாரிகள். யார் ஒழுங்குமுறை அதிகாரிகள்? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா. அப்ப உங்களோட ஆன்சர்ல தித்துஷிகா சென்ட்ரல் பேங்க் வரவே இல்லையே. நான் ஒம்புட்ஸ்மேன் நினைச்சிட்டேன். இல்ல, சென்ட்ரல் பேங்க்கும் வரையில, இன்சூரன்ஸ் கார்பரேஷனும் வரையில. ஒழுங்குமுறை அதிகாரிகள் அது ரெண்டும் வருது இல்ல. கொடுப்பனவு தீர்வு மற்றும் தீர்வு உள்கட்டமைப்பு. அண்ட் ஓகேவா? நான் ஆன்சர் நம்பர் 4. ஓகேயா? ஓகே. ரைட். எஸ்ஆர்ஆர் என்பதால் அறியப்படுவது எது? நம்பர் 5. நம்பர் 5 போட்டிருக்கீங்க, சி போட்டிருக்கீங்க, அண்ட் சி போட்டிருக்கிறா. வெயிட், அண்ட் சி போட்டிருக்கீங்க. நம்பர் 5 இவ்வகம் சி தான் போட்டிருக்கிறா. ஓகே. எஸ்ஆர்ஆர் சி, சேமிப்பு தொடர்பான மத்திய வங்கியின் வட்டி விகிதம். எஸ்ஆர்ஆர் அப்ரிவியேஷன் என்ன? எஸ்ஆர்ஆர் தொடர்பான அப்ரிவியேஷன் என்ன? எஸ்ஆர்ஆர் என்ன? ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ. ஓகே. ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோக்கும் சேவிங் ரிசர்வ் ரேஷியோக்கும் வித்தியாசம் இருக்குல்லோ. இப்ப மத்திய வங்கியின் வட்டி விகிதம் தான் ஆப்வியஸ்லி மத்திய வங்கி தான் வச்சிருக்குது. ஸ்டாட்யூட்டரி என்ற சட்ட ரீதியான, சேவிங்ஸ் என்ற சேமிப்பு. விளங்குதா? அண்டர்ஸ்டுட் மேம்? இப்ப வந்து இந்த வீதம் வந்து நாங்க ரிசர்வ்ல வைக்கணும்ன்ற சென்ட்ரல் பேங்கால போட்ட ஒரு இதுதானே? எஸ், கரெக்ட். அப்ப அது சேவ் தானே? அது வெறும் சேவ் கரெக்ட். ஆனா யாரோட சேவ் பண்றது? கஸ்டமர் சேவ் பண்ணலாம் தானே? கஸ்டமருக்கு சேவிங்ஸ் ரேட் கொடுக்கறதுக்கு எஸ்டிஆருக்கு சேவிங்ஸ் டெபாசிட் ரேட் இருக்கு. சாரி, எஃப்டிஆர், ஏடபிள்யூடிஆர் இருக்குது, மேக்ஸிமம் டெபாசிட் ரேட் இருக்குது. அதுக்கு தனியா ரேட்ஸ் இருக்குது. ஏடபிள்யூடிஆர் அவரேஜ் டெபாசிட் ரேட் இருக்குது, பிரைம் லெண்டிங் ரேட், லெண்டிங் ரேட் இருக்கு, டெபாசிட் ரேட் இருக்குது. அதுக்கு தனியா ரேட்ஸ் இருக்கு. எஸ்டிஎஃப்ஆர் அது அப்ப அதுக்கு தனியா இருக்குது. ஆனா இந்த எஸ்ஆர்ஆர் அப்ரிவியேஷன் உங்களுக்கு தெரியுமான்றதுக்காக தான் இது போடுறது. இது அதுக்கான அறியப்படுவது சட்ட ரீதியான இருப்பின் தேவை, ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ. நீங்க சொன்ன மாதிரி சேவிங்ஸ் ரிசர்வ் ரேஷியோன்னா அதோட டிரான்ஸ்லேஷன் இஸ் ஃபைன். சட்ட ரீதியான இருப்பின் தேவை. சரியா? அண்ட் ஓகேவா? ஓகே. சரி, அது அடுத்தது. ஒழுங்குபடுத்தும் அதிகாரங்கள் யாவை? ஒழுங்குபடுத்தும் அதிகாரங்கள் யாவை? ஓகே. என்ன ஆன்சர் கொடுத்திருக்கீங்க பாப்போம். ஒழுங்குபடுத்த நம்பர் 6 தானே? நம்பர் 6க்கு பி கொடுத்திருக்கிறா தித்துஷிகா. அண்ட் வந்து நம்பர் 6க்கு பி. பாப்போம் என்ன ஆன்சர். எஸ், 6க்கு பி தான் ஆன்சர். பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு, இலங்கை காப்புறுதி சபை, இலங்கை மத்திய வங்கி. ரைட்? செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அண்ட் ஸ்ரீலங்கா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா.
7வது இலங்கை மத்திய வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படாத நிறுவனங்களை விழிப்பது. இலங்கை மத்திய வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படாத நிறுவனங்களை விழிப்பது. பாப்போம் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. நம்பர் 7 தானே, சி. நம்பர் 7 சி கொடுத்துருக்கீங்க திதூஷிகா. நம்பர் 7A கொடுத்துருக்கீங்க ஆன். ஓகேயா? சோ ஆன் ஒருக்கா சொல்லுங்க. ஏன் நீங்க ஏ கொடுத்தீங்க? ஏ கூடிய ஆன்சர் வந்து வாசிப்பம். பங்குத்தரக நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை வணிகர் அலகு நம்பிக்கை நிறுவனம். எனி ஸ்பெசிபிக் ரீசன் திதூஷிகா ஏ கொடுத்தது காரணம்? மேம் ஏயா மேம் கொடுத்திருக்கேன். சாரி ஆன் கொடுத்தது. and மற்றதோட கம்பேர் பண்ணிக்கல சரியா இருக்குமோ? இல்ல, ஆன்சர் வந்து சி. அலகு நம்பிக்கை நிறுவனம், பங்கு தரகு நிறுவனங்கள், முதலீட்டு முகாமைத்துவ நிறுவனங்கள். மத்திய வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படாத. நீங்க ஏதானே கொடுத்திருக்கீங்க. ஏல அங்கீகரிக்கப்பட்ட வந்து வேர்ட் வருது தானே. அங்கீகரிக்கப்பட்ட யார் அங்கீகரிக்கிறது? சென்ட்ரல் பேங்க். என்ன அங்கீகரிக்கப்படுறாண்டா யார் அங்கீகரிக்கிறது? சென்ட்ரல் பேங்க் தான் அங்கீகரிக்கிறது. ஓகேவா? சோ அது அவுட். சோ அலகு நம்பிக்கை, பங்குத்தரவு, முதலீடு, முகாமைத்துவம், இந்த மூன்றும் தான் இதுக்குரிய ஆன்சர். நம்பர் 8 தற்போதைய நிதி குறைகள் அதிகாரியின் பெயர் என்ன? தற்போதைய நிதி குறைகள் அதிகாரியின் பெயர் என்ன? 8B and B கொடுத்திருக்கீங்க திதூஷிகா. 8A கொடுத்திருக்கீங்க திதூஷிகா. ஏன் ஏ கொடுத்தீங்க? ரத்நாயகவா மேம்? நான் அதுல ஒரு நேம் ஒன்று எழுதி இருப்பேனே மேம். கொஞ்சம் இருங்க. நேமா RB ரணராஜா. புதுசா நியமிச்சதா இப்ப? மேம் ஆக்சுவலி நீங்க அதை சர்ச் பண்ணி ஒரு கிளாஸுக்கு இந்த லாஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டு வர சொன்னீங்க தானே, அந்த நான் சர்ச் பண்ணிட்டு இந்த நேம் தான் வந்தது. ஆனந்த குமாரதாஸ் தான் லேட்டஸ்டா இருந்தவர். சரியோ? ஈவன் அந்த என்ன சொல்றது, இந்த வெப்சைட்ல என்ன சொல்றது, ஓம்புட்ஸ்மன் வெப்சைட் இருக்குல்ல, let me just see that. Ombudsman Sri Lanka வெப்சைட் இப்ப பாப்போம். யூசுவலி அதுல போட்டிருக்கிறது சரியா இருக்கிறது. லெட்ஸ் see. சித்ரா சிரியனால் இருந்தவர். அவரும் இப்ப wait one minute. I think recent change ஒன்று நடந்திருக்க வேணுமா நெக்ரன். வெயிட், கேடி சித்ர சிரியன்னு சொல்லி ஒருத்தர் இருக்குந்தவர். one minute. இது it has to be either சித்ர சிரி கூட போட்டிருக்கேன் ஆன்சர். have I mentioned சித்ர சிரி? இல்லைன்னா ரோஹித் அபேகுணவர்தன. ஓகே, இது ரெண்டு ஆன்சர் கொஞ்சம் let me double check. நான் இதுல போட்டு வரேன்னா ஒன்று ஆனந்த குமாரதாஸ் இல்லாட்டி சித்ரசிரி, ரெண்டுல ஒரு ஆள். சரியா? நான் டபுள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓம்புட்ஸ்மன் சைட். one minute. அந்த சித்ரசிரியோட நேம் தான் நான் போட்டேன் நினைக்கிறேன். ரணராஜான்னு ஒண்ணு போட்டிருக்கீங்க, அது யார்? Who is ரணராஜா? எங்கேயும் அதை பேர் எடுத்தீங்க? கொஞ்சம் வெப்சைட் மாத்தி இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ரீசெண்டா மாத்தி இருக்கிறான். ஓம்புட்ஸ்மன் வெப்சைட் சித்ரசிரி. இஃப் ஐ எம் கரெக்ட், த நேம் இஸ் சித்ரசிரி. நானும் அதுல போடல. ஐ ஹேவ் மிஸ்ட் இட். கொஞ்சம் இருங்கோ. லெட் மீ ஷேர் திஸ். எதுக்கு அடுத்த கிளாஸ் டபுள் செக் பண்றேன். பட் தே ஹேவ் சேஞ்ச் த வெப்சைட் ஆல்சோ. ரீசெண்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வெப்சைட்டையும். ஃபுல் ரீவேம்ப் கொண்டு போயிருக்குது. நீங்க ஞாபகம் இருக்கா? நீங்க ரீசெண்டா பாத்துனீங்களா? வெப்சைட் பாத்துனீங்களா? நான் படிச்சு கொடுத்த அப்புறம் ரீசெண்டா வெப்சைட்ஸ் பாத்துனீங்களா?
இத பாத்தீங்களா? Can you see this? Ombudsman. Justice அது KT. www.ombudsman.lk அப்படின்னு தானே? அதான் இந்த தெரியுதா உங்களுக்கு? கவர்மெண்ட். இந்த ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? யா கேன். யா அந்த ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஜஸ்டிஸ் கேடி யா சித்ரா. அதுதான் நானும் பார்த்தது. ஓகே, நான் லிங்கையும் போட்டிருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்லி திஸ் இஸ் அ பர்சனா. மறுபடியும் நான் டபுள் செக் பண்றேன். அவரும் ரிசைன் பண்ணிட்டு சொல்ல இல்லாதே. எந்த நேரத்துல யார் மாறுவேணும்னு தெரியாது. அந்த இந்த பேரை ஞாபகம் வச்சிருங்க. கேடி சித்ரசிரி. சரியோ? அப்ப இன்கேஸ் நான் அடுத்த முறை டபுள் செக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். பட் கீப் இன் மைண்ட் ஜஸ்டிஸ் கேடி சித்ரசிரி. நான் இதை போடவும் இல்லை. மை மிஸ்டேக். ரைட். நெக்ஸ்ட், மூலதன சந்தை அல்லாதது. மூலதன சந்தை அல்லாதது என்ன ஆன்சர்? மூலதன கொஸ்டின் நம்பர் என்ன? நம்பர் 9. மூலதன சந்தை அல்லாதது. நம்பர் 9க்கு கொடுத்திருக்கிற ஆன்சர் வந்து டி அண்ட் டி கொடுத்திருக்கிறா. நம்பர் 9க்கு சி கொடுத்திருக்கீங்க. சி கொடுத்திருக்கீங்க. தித்துஷிகா சி அண்ட் டி காட்டுறீங்களா? one minute. sorry நான் ஷேர் பண்ணல. என்ன அது அப்படி இருங்கோ. தெரியுதா? ஓகே, டன். அண்ட் உங்களோட ரீசன் என்ன? என்ன ஆன்சர்? வர்த்தக பத்திரம் தான் ஆன்சர். மூலதன சந்தை வந்து நீங்க கொடுத்துருக்க ஆன்சர் டியா? 9க்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்க? டி. ஏன் டி வராது என்று சொன்னால் முறிகள், திரைசேரி முறிகள், இது வந்து முறி பங்கு என்ன சொல்றது, பில்ஸ், முறிகள், திரைசேரி முறிகள், பத்திரங்கள், அதெல்லாமே கடன் சம்பந்தப்பட்டது. ஜஸ்ட் முறிகள், திரைசேரி முறிகள், தொகுதி கடன்கள். மூலதனம் சொல்றது சேவிங் சம்பந்தப்பட்டது. அப்ப இதுல உள்ள ஒன்று வர்த்தக பத்திரம், கமர்ஷியல் பேப்பர் நீங்க சேவ் பண்றீங்க. ஆன்சர் வந்து சி. மத்த எல்லாமே கடன் சந்தை சம்பந்தப்பட்டது. இது ஒன்றுதான் மூலதன சந்தை சம்பந்தப்பட்டது. ஓகேயா? மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். படுகடன் சந்தையில் கையாளப்படும் நிதி கருவிகள் அல்லாதது. படுகடன் சந்தையில் கையாளப்படும் நிதி கருவிகள் அல்லாதது. நம்பர் 10 ஆன்சர் பாப்போம். 10க்கு ஆன்சர் பி அண்ட் பி சொல்லியிருக்கிறீங்க. ஏ சொல்லியிருக்கிறீங்க திதோஷிகா. ஏயும் பியும். ஓகே, 2 பேருமே பிழை. அல்லாது ஆன்சர் சி. அறக்கட்டளை என்றால் விளங்கல? அப்படின்னா அழகு அறக்கட்டளைன்னா என்ன மேம்? அழகு அறக்கட்டளைன்னு சொல்றது வந்து யூனிட் ட்ரஸ்ட். ஓகே, யூனிட் ட்ரஸ்ட். அப்ப யூனிட் ட்ரஸ்ட் வந்து படுகடன் சண்டைக்கு வராது. இப்படித்தான் பிராக்கெட்ல தரமாட்டாங்க. பிராக்கெட்ல என்ன பேருன்னு தரமாட்டாங்க. சோ அதனால தமிழ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளணும். இன்கேஸ் அதுல உங்களுக்கு யூனிட் ட்ரஸ்ட்னா உங்களுக்கு விளங்குது, அழகு அறக்கட்டளைனா கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்லோ. இதுக்காக தமிழ் எண்ட் ஆஃப் தி டே தமிழ் தானே இது துஷிகா. சோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க தமிழை நாங்க தெரிஞ்சிருக்கணும். சரியோ, ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. டிரான்ஸ்லேஷனும் படிக்க முடியும் இதுல. ஓகே, ஒரு முதுநிலை வணிகர் தான் வழங்கும் சேவைகளின் தொகுதியை திருத்தவோ மாற்றி அமைக்கவோ விரும்பும் இடத்து அது பாதிப்புக்குள்ளாகும் வாடிக்கையாளருக்கு திருத்தங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் எத்தனை நாட்கள் மாதங்களுக்கு முன்னால் அறிவித்தல் வேண்டும்? இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்கன்னு பாப்போம்.
ரைட். And number 11 அது 11C. Sorry, 11C வந்து தூஷிகா 11C and வந்து 11C. 1 minute. I think ஒரு மாதம் தான் நான் நினைக்கிறேன். 1 minute. I can't remember now. 1 minute. இது ஒரு மாதமா தான் இருக்கணும். ரெண்டு பேரும் C தானே போட்டிருக்கீங்க? Yeah, 11C and 11C. And if my memory serves, 11C. நானே கொஞ்சம் confused ஆயிட்டேன். 1 minute. Let me double check. Supposed to be 1 month. இது எங்க இருக்குன்னு தெரியுமா? இதுக்கு இந்த क्वेश्चन கூட அப்ப என்னடா போடுங்க சும்மா ஷார்ட்ல போடிங்களா? ஓ. And guessing தான். இது எங்க இருக்குண்டா கஸ்டமர் சார்ட்டர் பிரைமரி டீலர் அந்த தமிழ்ல இருக்குல்ல கஸ்டமர் சார்ட்டர் ரெண்டு இருக்கு கஸ்டமர் சார்ட்டர் உண்டு முதல்நிலை வணிகருக்கான ஒன்று இருக்குல்ல ஓ மேம் அதுல இருக்குது இந்த ஆன்சர் கொஞ்சம் நானே மறந்த திங் இட்ஸ் 1 month தான் இருக்க வேணும் let me just come into it one minute double check பண்ணிரோம் one month தான் I remember it's 1 month மறுபடியும் கஸ்டமர் சார்ட்டர் ரெண்டையும் தமிழ்ல இருக்க வாசிச்சு கொள்ளுங்க ஃபுல்லா வாசிங்க பெரிய क्वेश्चंस வராது இந்த மாதிரி சின்ன சின்ன क्वेश्चंस போட சான்ஸ் இருக்குது ஏன்னா இது என்ன சொல்றாங்கன்னா ஏதும் சேஞ்சஸ் ஏதும் செய்யணும்னா எத்தனை நாளைக்கு முன்னால இன்ஃபார்ம் பண்ணணும்னு கேக்குறாங்க யூசுவலி வந்து உங்ககிட்ட SLAs இருக்கிற மாதிரி இதுல ஒரு SLAs இருக்குது அப்ப மினிமம் 1 month 30 டேஸ்க்கு முன்னால எதுவும் சேஞ்ச் பண்றேன்னா இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதுதான் நானும் ஞாபகத்துல இருந்தது எக்ஸாக்ட்லி இதுல ஆன்சர் இருக்கவே வேணும் எங்கேயாவது 1 minute ஓகே ஐ கான்ட் ஃபிகர் இட் அவுட் நிறைய ரைட் இருக்கு 30 நாள் கொஞ்சம் இருங்க சரியான பாயிண்ட் நம்பர் வந்து 10.18 எழுதிக்கொள்ளுங்க ஒரு முதல்நிலை கட்டண பாருங்க மற்றும் அமல்கள் 30 நாட்களுக்கு முன்னதாக சொல்ல வேண்டும் 30 மாதம்னா 1 month இது அதுவும் சம்பந்தம் இன்னொன்றும் இருக்கு 2-3 ஐட்டம்ஸ் இருக்கு அது 1 month இதுல காட்டுது ஃபுல்லா இருக்க வாசிச்சு கொள்ளுங்க அதுல ஒரு மாசம் மட்டும் அங்கேயோ எழுதியிருந்த ஞாபகம் இருக்கு எனக்கு சரியா இது வந்து முதல்நிலை வணிகர் சம்பந்தப்பட்ட கஸ்டமர் சார்ட்டர் நெக்ஸ்ட் அடுத்தது பாப்போம் அடுத்த क्वेश्चन பேன் தெரியுதானே நம்பர் 12 ஒரு கொடுகடன் தரப்படுத்தல் பின்வருவனவற்றில் எதுவாக அடையாளம் காணப்படுகின்றது கொடுகடன் தரப்படுத்தல் பின்வருவனவற்றில் எதுவாக அடையாளம் காணப்படுகின்றது ஒரு கம்பெனி நிறுவனத்தின் பொதுவான தேவைக்கான மதிப்பீடு என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க பாப்போம் நம்பர் 12 போட்டிருக்கீங்க திதுஷிகா பி போட்டிருக்கீங்க and 12 B and the answer is B ஒரு கம்பெனி நிறுவனத்தினால் ஒப்பந்தப்படுத்தப்பட்ட அனைத்து படக்கடன் நிதிகள் சார்ந்த முழுமையான மதிப்பீடு தான் இந்த கிரெடிட் ரேட்டிங் சரி சோ அந்த ஆன்சர் எல்லாரும் ரெண்டு பேருமே சரி எடுத்துருக்கீங்க சோ தட்ஸ் ஓகே அடுத்தது SDFR ஸ்டாண்டிங் டெபாசிட் ரேட் இனை நிர்ணயிப்பது எந்த ஆணையம் சட்டம் ஸ்டாண்டிங் SDFR ஐ நிர்ணயிப்பது எந்த ஆணையம் சட்டம் நம்பர் 13 B போட்டிருக்கீங்க திதுஷிகா and number 13 B போட்டிருக்கீங்க and the answer is B correct Monetary Board of Central Bank of Sri Lanka இது சும்மா கனா ஷாட்ல போட்டிங்களா இல்ல தெரிஞ்சு போட்டிங்களா திதுஷிகா மேம் ஒரு இந்த கீழ ஒரு ஆன்சர் தெரியலையா கொஞ்சம் இப்ப
இப்போ ஓகேயா? ஓ மேம், நான் தெரிஞ்சுதான் போட்டேன் மேம். ஓகே, SDFR தெரிஞ்சுதான் போட்டீங்க. ஓகே, அண்ட் தெரிஞ்சு போட்டீங்க. ஓகே, குட். தெரிஞ்சு போட்டா வெரி குட். ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 14. இலங்கை உள்நாட்டு அந்நிய செலாவணி சந்தையை திறம்பட வரையறுப்பது பின்வருவனவற்றில் எது? நம்பர் 14. 14க்கு ஆன்சர் அண்ட் போட்டிருக்கிறா சி. அண்ட் ஆன்சரே காணையில திதுஷிகா. திதுஷிகா என்னாச்சு திதுஷிகா? ஆன்சரை காணவே. பிளாங்கா விட்டுருக்கீங்க திதுஷிகா. எழுதாம விட்டுருக்கிறேன். ஓ, பிளாங்க். ரைட். அண்ட் என்ன ஆன்சர்? அந்த ஆன்சர் போட்டீங்க சி. ஆன்சர் வந்து ஏ. வாடிக்கையாளர் சில்லறை சந்தை மற்றும் இடை வங்கி அல்லது மொத்த சந்தை. சில்லறை சந்தை அல்லது மொத்த சந்தை. சரியா? இது ரெண்டுமே தான் என்ன சொல்றது, அந்நிய செலாவணியை நிர்ணயிக்கிறது காரணம். ஓகேயா? மார்க் பண்ணி சொல்லுங்க மேம். இடை வங்கின்னா இடை வங்கிக்கு இன்னொரு பேர் மொத்த சந்தை, இன்டர்பேங்க். 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 எஸ். சம்டைம்ஸ் இன்டர்பேங்க் என்று இருந்தா நீங்க அதை மார்க் பண்ணிருப்பீங்க. இன்டர்பேங்க்கு தமிழ் இவங்க யூஸ் பண்ற தமிழ் இடை வங்கி. சில வேர்டு தமிழ் எக்ஸாக்ட்லி நீங்க பார்த்தா அது எக்ஸாக்ட் மீனிங்கையும் கொடுக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டான மீனிங் இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி ஸ்ரீலங்கால யூஸ் பண்ற தமிழ் இது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் லிக்விட் டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதுக்கு எல்லாம் கண்டிப்பா சரி எடுத்துருக்கணும். பிபி என்னடாலே அந்த இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ண क्वेश्चनக்கு வாடிக்கையாளர் பெருநிறுவன வங்கி சந்தையா? என்ன தெரியும்டா? பெருநிறுவன வங்கி சந்தைன்னு சொல்லிக்கல. பெருநிறுவன கடன். பெருநிறுவனம் சொல்றது பிக் கார்ப்பரேட்ஸ். அவங்களையும் மற்றது சில்லறை ஆக்களையும் லெவல வச்சு கொண்டாத்தானே. அப்படி இல்லையா? இல்ல, ஏனண்டா இப்ப இவங்க சில்லறைன்னு சொல்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போது, சில்லறை சந்தைன்னு சொல்றது சும்மா ரீட்டைல் கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லடா. சாதாரண கம்பெனி கூட சில்லறைக்கெல்லாம் வருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போது நோட்ஸ் எடுத்து பாருங்க. பெருநிறுவன கடன், சில்லறை கடன் ரெண்டு வகையா இருக்குது. அப்ப சில்லறைக்குல வந்து சும்மா இண்டிவிஜுவல் மட்டும் இல்ல, அதுல MSME கார்ப்பரேட்ஸ் அதுவும் வருது. இங்க இவங்க சொல்ற மொத்த சந்தை என்று சொல்றது வந்து இன்டர்பேங்க் மார்க்கெட்டை அவங்க மென்ஷன் பண்றாங்க. இன்டர்பேங்க்ல வந்து SDFR ஸ்டாண்டர்ட் டெபாசிட் வைக்கிற ரேட், பேங்க்குக்கு இடையிலான ரேட்ஸ், டாலர் ரேட் மாறாட்டி நீங்க ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்கு அதை கொடுக்க மாட்டீங்க, பாஸ் பண்ண மாட்டீங்க அந்த ரேட்ஸ். அப்ப இந்த இது அந்நிய செலாவணி சந்தையை நிர்வகிக்கிறது காரணம் சில்லறை சந்தையும் இடை வங்கி. ஓகே. ஓகே. 15B 15B வெரி குட். ஓகே, அது 10 தடவை பார்த்தது இல்லையா? சோ அது ஓகே. நெக்ஸ்ட் 16. தனியார் துறை ஊழியர்கள் வேலை செய்யும் நிலைமைகளை, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், ஆளுகை கவர்ன் செய்யும் சட்டவாக்கத்தின் பெயர் என்ன? 16 பாப்பம். 16C போட்டிருக்கீங்க, 16D போட்டிருக்கீங்க திதுஷிகா. 16C 16D C and D ரெண்டு பேருமே புல. சரியோ? இதுக்கு ஆன்சர் என்னவென்று சொன்னால் கடைகள் மற்றும் அலுவலக கட்டளை சட்டம். ஆன்சர் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், ஷாப் அண்ட் ஆபீஸ் ஆக்ட். ஞாபகம் இருக்கா? ஷாப் அண்ட் ஆபீஸ் ஆக்ட், அதுதான் ஆன்சர். இதுக்கு ஷாப் அண்ட் ஆபீஸ் ஆக்டுக்குள்ள தான் லேபர்ஸ். நீங்க தொழிலாளர் வேர்ட் வந்தோன்னு டக்குன்னு அதுக்கு போட்டுட்டீங்க. கெஸ் கேம்ல போட்டீங்களா, தெரிஞ்சு போட்டீங்களா? இது கெஸ்ஸா தான் இருக்க வேணும் எனக்கு கண்டா. கெஸ் கேம் எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி இது நான் இந்த கேள்வி இதுக்கு போட்டதுக்கு காரணமே உங்களுக்கு நீங்க கெஸ் கேம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான். சரி, பி வெரி கேர்ஃபுல். கெஸ் கேம் சரி வராது சில வேளை. சம்டைம்ஸ் ஒன்றுமே தெரியாட்டி கனாஷாட்ல செட் பண்றது உண்டு. ஆனா இதுக்கு ஆன்சர் வந்து ஷாப் அண்ட் ஆபீஸ் ஆக்ட்ல தான் இந்த பர்டிகுலர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அது சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கு. ஓகேயா? ரைட். நம்பர் 17.
நிதி ஓம்புட்ஸ்மன் ஸ்கீம் எப்போது திட்டம் நடைமுறைக்கு வந்தது? 17C போட்டிருக்கீங்க, 17C போட்டிருக்கீங்க, அண்ட் 17 ரெண்டுமே பிள்ளை. பி தான் ஆன்சர். ஜனவரி 2003 தான் வந்தது. இல்ல மேம், டிசம்பர் இல்லையா? அது ஜனவரி இல்லையா? கொஞ்சம் ஜனவரி 2003 தான் இருக்கணும். 1 minute. ஓம்புட்ஸ்மன் ஸ்கீம். Wait, 1 minute. டிசம்பரா ஜனவரியா? எனக்கே டவுட் ஆனது. ஐ திங்க் டிசம்பர். இது ஜனவரியா போட்டிருக்கீங்க? ஆன்சர் சி, டிசம்பர். நீங்க ரெண்டு பேருமே சியா போட்டுருவீங்க. 14 C. Wait, 1 minute. Let me double check. ஓம்புட்ஸ்மன் நாங்க எத்தனையாவது இதுல படிச்சுனாங்க? 10வது செஷனா? ஓம்புட்ஸ்மன் திருஷிகா எத்தனையாவது செஷன்ல படிச்சா இருக்கா ஓம்புட்ஸ்மன்? 10th or 11th இருக்கும் நினைக்கிறேன். ஓம்புட்ஸ்மன் or 10th தான் இருக்கும். 1 minute. Let me take the notes out. ஜனவரி 11th ma'am. January 2003. இல்ல, wait. Sorry. Yes, you are right. நான் தான் போல. December 2003. Answer is correct. ரெண்டு பேருமே சரி, நான் தான் போல. December 2003. மாறி மார்க் பண்ணி வச்சுட்டேன். 1 minute. December 2003. Yes. Okay, December 2003. Answer சரி. Okay, next. ஒரு வாடிக்கையாளர் பின்வருவற்றில் எதில் ஒன்றை ஒருவர் நாமினேட் செய்ய முடியாது? பின்வருவற்றில் எதில் ஒன்று? 18ஆம் क्वेश्चन. 18ஆம் क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் வந்து 18 B. 18 B. And the answer is B. கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு வந்து நாமினேட் பண்ண முடியாது. சரிதானே? ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம் எல்லாம். இப்போ நீங்க உங்களுக்கே விளங்கி இருக்கும் எந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு. என்ன நினைக்கிறீங்க இப்ப ரைட் நவ் உங்க நிலைமைய பத்தி? சாட்டிஸ்ஃபைடா? நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். தெரியும். and ஈஸி क्वेश्चन அல்ல இது, எல்லாமே ஈஸி क्वेश्चन தானே டெக்னிக்கலி பார்த்தா. பெரிய கஷ்டமா ஒன்றும் இல்லைன்னா, ஆனாலும் சின்ன ட்ரிக்கி, அவ்வளவுதான். வெரி வெரி ட்ரிக்கி ஸ்டஃப். பெரிய क्वेश्चंस இல்லாததான் இது போகுது. அண்ட் ரெண்டாவது வந்து இப்ப இந்த செகண்ட் பேப்பர் அங்க ஏனா காணல and நிக்ரா துஷ்கா போயிட்டா. ஓகே, எப்படி how did you feel? என்னமா ஃபர்ஸ்ட் பேப்பர் எப்படி இருந்தது? உலங்கேல பாதியும் பிள்ளையே கேக்கலமா? பாதியும் பிள்ளை மிஸ். ஈஸி क्वेश्चन. பாதியும் பிள்ளை, அதான் சின்ன பிள்ளைகள். அந்த என்னையா தரேன் உங்களுக்கும் 2 மார்க்ஸ் போகும்போது பாருங்க, 100ல 20 மார்க்ஸும் போயிச்சேன்டா. அது புறசான கஷ்டமே நான் பின்ன எடுக்கிறது. இது ஈஸி கேம்ஸ், ஆனா ட்ரிக்கியா வரும். சின்ன வேரியேஷன்ஸ் வரும், சின்ன ஸ்பெல்லிங்ஸ்ல அர்த்தம் மாறும். ஸோ தமிழும் இங்கிலீஷும் பக்கத்துல பார்த்துக்கொண்டு போகணும். சரியா? மற்றது அங்க திதுஷிகா ஜாயின் பண்ணிட்டாவா? இல்ல. ஓகே, செகண்ட் பார்ட் 2ல இருக்கிற இது இருக்குது இல்லையா? பார்ட் 2ல உள்ள क्वेश्चंसல முக்கியமா என்ன உங்களுக்கு எது ட்ரிக்கியா தெரிஞ்சதா? அண்ட் திதுஷிகா பார்ட் 2 क्वेश्चंस நான் பார்த்தேன், உங்க எழுதுனீங்க. ஏதாவது முக்கியமா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய क्वेश्चंस எதுவும் இருந்ததா?
ஏதாவது உங்களுக்கு ட்ரிக்கியா தெரிஞ்ச क्वेश्चंस ஏதும் இருந்தது? அதான் இந்த क्वेश्चन. பார்ட் 2ல ட்ரிக்கியா இருந்த क्वेश्चंस ஏதும் இருக்குதா? மிஸ் நாங்க அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஓகே, நோ ப்ராப்ளம். அதையும் பண்ணிடலாம். 1 மினிட். புக்க காணோம். வெயிட். திதுஷிகா, மேம் பார்ட் 2ல ஏதாவது டஃபா இருந்ததா? அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோமா? இல்ல மேம், தேவையில்லை. ஷேப்பா உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டா இருந்ததா அந்த பார்ட் 2ல? நான் இப்ப டிஸ்கஸ் பண்ணுவேன். உங்களுக்கு டிஃபிகல்ட் எதுவும் இருந்ததா? மேம் கேள்வி எல்லாம் ஷேப் மேம், எனக்கு தான் மேம் தெரியல ஆன்சர். ஓகே, சரி, டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அதையும். ஓகே, பொருத்தமான விடையினை எழுதுக. ஒரு வாடிக்கையாளரின் முதநிலை வணிகர். 1 மினிட் உங்களோட இதை எடுத்து போடுறேன். நான் ஷேர் பண்றது தெரியுதா? பேஜ் தெரியுதா? தெரியுது மேம். ஓகே தானே? வாடிக்கையாளர் முதநிலை வணிகர் சார்பான கட்டுப்பாடுகள் 4 குறிப்பிடுக. ஓகே, இது ஆன்சர் கஸ்டமர் சார்ட்டர்ல அப்படியே இருக்குது. நான் இத போட்டுருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு விளங்குதா? நம்பர் 17 என்று சொல்லி ஆன்சர் பேஜ் 17 இன் கஸ்டமர் சார்ட்டர். யா, சோ ஆன்சர் 17 இன் கஸ்டமர் சார்ட்டர் அப்படியே இருக்குது. இதுல இது என்னன்னு சொன்னா முதல்நிலை வணிகர் சம்பந்தப்பட்ட 4 கட்டுப்பாடுகளை கேட்கணும். லெட் மீ ஜஸ்ட் ஷேர் தட் ஃபர்ஸ்ட். கஸ்டமர் சார்ட்டர் பிரைமரி டீலர்ஸ், முதல்நிலை வணிகர்னா பிரைமரி டீலர். ஆன்சர் எங்க போட்டு வச்சினான்னு சொன்னா பேஜ் 17. பேஜ் 17 இருக்கு. ஒரு வாடிக்கையாளர் ஒரு முதல் நிலை வணிகர் சார்பான கடப்பாடுகள் ஒரு லிஸ்டே இருக்கு இதுல. அண்ட் பாக்குறீங்க தானே? இவ்வளத்தையும் எழுதணும்னு எதிர்பார்க்கல. ஒரு 3-4 தெரிஞ்சு வச்சிருங்க. ஓகேயா? சோ ஒரு முதல்நிலை வாடிக்கையாளர் அவருடைய ஒரு வாடிக்கையாளர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு டீலருக்கு இருக்க வேண்டிய கடமைகள் என்ன, இதுல ஒரு 4 எழுதினாலே போதும். அண்ட் ஓகேவா? தெரியுதா? Can you see this? ஷேரிங் உங்களுக்கு தெரியல என்ன ஷேர் பண்றேன். 1 minute. Let me share that. ஸ்கிரீன் தெரியுதா இப்ப பாருங்க. பேஜ் நம்பர் 17ல இருக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். அண்ட் வட்டி வச்சிருக்கீங்களா என்ன? அண்ட் அதை எழுதவே இல்லையே நீங்கள். ஏன் நீங்களும் எழுதல, ஆனும் எழுதல, 2 பேரும் எழுதல. படிவு 2 பேரும் பிளாங்க் விட்டுருக்கீங்க. ஓகே, சோ கஸ்டமர் சார்ட்டை தயவு செய்து பாருங்க. ஏதாவது ஒரு கேள்விக்காவது தொட்டு கொண்டு போகும் சில வேலை. சரியா? நெக்ஸ்ட். அடுத்த क्वेश्चन கொஞ்சம் இது ஷேர் பண்றதுலயே மாறுது கொஞ்சம் இருக்கு. 1 minute. விண்டோ ரைட். வங்கி சார்ந்த வாடிக்கையாளர் கடப்பாடுகள் 4 பட்டியலிடவும். இதுவும் அதே இது மத்த கஸ்டமர் சார்ட்டர், பேசிக் கஸ்டமர் சார்ட்டர் டைரக்டாவே ஆன்சர் 5ல இருக்கு. இது நாங்க படிச்சனாங்களும் கூட. ஓகேயா? வங்கி சார்ந்த வாடிக்கையாளர் கடப்பாடு அப்ப அது 4 இருக்குது. ஆன்சர் பேஜ் நம்பர் 5 கஸ்டமர் சார்ட்டர்ல இருக்குது. ப்ளீஸ் வாசிச்சுக்கோங்க. ஜனவரி 2003 அன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நுகர்வோர் ஆணைய சட்டம் எந்த சட்டங்களை உள்ளடக்கியதாக அமைய பெற்றிருக்கின்றது? என்னென்ன சட்டங்களை உள்ளடக்கிய அமைய பெற்றிருக்குது? கன்சியூமர் அத்தாரிட்டி என்னென்ன சட்டங்கள்? மூன்று சட்டம் இருக்குது. ஒன்று 1979 ஆண்டின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், எண் 1 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்,
Act 1 of 1979. அடுத்து 1987 நியாயமான வர்த்தக ஆணைய சட்டம், ஃபேர் ட்ரேடிங் கமிஷன் ஆக்ட் ஆஃப் 1987, விலை கட்டுப்பாட்டு சட்டம், கண்ட்ரோல் பிரைசஸ் ஆக்ட் கேபிட்டல் 173. இது படிச்சனாங்க அந்த ஒன்றுக்கான ஆன்சர் வந்து பார்ட் 1ல இந்த டக்டிக்டோஸ்லயே இருக்குது. சரி வரலாம். சோ இது ஆல் அபௌட் ஹவ் ஸ்மார்ட் யூ ஆர். சரியா? கொஞ்சம் நான் ஆன்சர் பிளாட் பண்ணி வச்சுக்க, அதையும் ஷேர் பண்றது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. Wait. Okay. 1 minute. Right. And தெரியுதா screen? தெரியுது. ஓகே, அடுத்தது குழுக்களுக்கும் அணிகளுக்கும் இடையிலான 5 வேற்றுமைகள். இது உங்களுக்கே தெரியும், நான் ஹோம்வொர்க் கூட சேர்த்தாந்த நான் இதுல ஞாபகம் இருக்கு தானே? குழுக்களுக்கும் அணிகளுக்கும் இடையிலான 5 வேற்றுமைகள். வெரி ஈஸி क्वेश्चन, நீங்களே பார்த்து எழுதலாம். அடுத்தது பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அடிப்படையில் அமைந்துள்ள 3 முக்கிய துணை செயல்பாடுகள் யாவை? ஆன்சர் வந்து ஆட்சேர்ப்பு ரெக்ரூட்மெண்ட், தேர்வு செலெக்ஷன், பணியில் இடம் பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஜாப். சரியா? சரியா போட்டிருக்கீங்களா? ஆன்சர் பாப்போமா? நம்பர் 5 யார் போட்டிருக்கீங்கன்னு பாப்போம். நம்பர் 5. ரைட், நம்பர் 5. 5க்கு ஆன்சர் நீங்களே பண்ணிருக்கிறதுனால நாங்க போடல. என்னது நானே பண்ணிருந்தேன். பண்ணிருக்கீங்க ஆன்சர். கொஞ்சம் இருங்க. நான் சொன்னானே என்னது, அதை விட சொன்னானே என்ன. ஓகே அதை விடுங்க. சோ மனிதவள நிர்வாகத்தின் முக்கிய பொறுப்புகள்: பணியாளர் தேவைகளுக்கான திட்டமிடல், பணியாளர் ஆட்சேர்ப்பு மற்றும் தேர்வு, பணியாளர் இழப்பீடு நன்மைகள் கம்பென்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ், பணியாளர் பயிற்சி மற்றும் செயல்திறன் மதிப்பீடு. ஓகேயா? மனிதவள நிர்வாகத்தின் முக்கிய பொறுப்புகள், இந்த 4ஐயும் போட்டாலே போதுமானது. கிளியர்? எனிதிங் எல்ஸ்? ஓகே தானே? அடுத்தது தயாரிப்பு வாழ்க்கை. இதெல்லாம் 2 மார்க்ஸ் क्वेश्चंस. அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்குல்ல, அதை தான் நான் போட்டுக்கொண்டு போறேன். தயாரிப்பு வாழ்க்கை சுழற்சி முறையின் படிமுறைகள் யாவை? அறிமுகம், வளர்ச்சி, முதிர்ச்சி மற்றும் சரிவு. ஓகே தானே? தயாரிப்பு வாழ்க்கை சுழற்சி முறையின் படிமுறைகள் யாவை? அறிமுகம், வளர்ச்சி, முதிர்ச்சி மற்றும் சரிவு. தென் நிதியியல் முறைமையின் கூறுகள். இது தெரிஞ்சதானே? நம்பர் 8 ஃபேமஸ் நம்பர் 8. நாங்க என்னென்ன படிச்சிருக்கிறோம்? டவுட் இருக்கா யாருக்காவது? நிதியியல் முறைமையின் கூறுகள் முதலாவது கிளாஸ்லயே படிச்சது. எனி டவுட்ஸ்? தெத்துஷிகா அண்ட் ஓகே தானே? இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் क्वेश्चन. அண்ட் ஓகே தானே இது? நெக்ஸ்ட் வாடிக்கையாளர் உறவு முகாமைத்துவத்தின் நன்மைகள் 4. அகைன் டைரக்டாவே படிச்சிருக்கிறோம். 2வது ஸ்லைட்ல இருக்கு. செகண்ட் டே படிச்சுனாங்க. ஞாபகம் இருக்கோ? இல்ல மேம். இல்லையா? கொஞ்சம் இன்னும் காட்டு. 1 மினிட் தான். கிளையன்ஸ் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுனாங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கிளையன்ட் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல உள்ள பெனிஃபிட்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ், கிளையன்ட் ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே இருக்குது. தித்துஷிகா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மேம் எழுச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். விளங்கல? கொஞ்சம் விடுங்க. எனக்கு நீங்க 2 பேரும் கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் முதல் பாடம் கனகாலமாச்சு படிச்சு அந்த பாட சப்ஜெக்ட் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. சரி, அதுக்கு இது ஆன்சர் இருக்கு. அடுத்தது பாப்போம். வங்கிகளின் கைவிடப்பட்ட ஆதனங்கள், abandoned property. பாப்போம் நீங்க என்ன எழுதிக்கிறீங்க பாப்போம். இது ஒரு क्वेश्चनா வந்தது. நான் இயர போட்டிருக்கேன் பாருங்க. இதுல வந்து நான் இயர் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. 1 minute. அந்த क्वेश्चனை காணல. ஓகே, வங்கிகளின் கைவிடப்பட்ட ஆதனங்கள், abandoned property தெரியுதா? இது
மார்ச் 2006ல வேற ஒரு குறிப்பிட்ட இது நடுவுல ஒரு சின்ன ஒரு வேரி ஒன்று அட் ஆயிருக்கு. சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து வாடிக்கையாளரிடமிருந்து எந்தவித தொடர்பூட்டலும் அல்லது அறிவுறுத்தல்களும் இல்லாமல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்காத நிலையில் உள்ள வைப்புகள் மற்றும் ஏனைய நிதியங்கள். அதுதான் ஆன்சர். ஓகேயா? கொஸ்டின் நம்பர் என்ன? கொஸ்டின் நம்பர் 11. 11க்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்க பாப்பம்? தித்துஷிகா 10 ஆண்டுக்கு மேல கொஞ்சம் எஸ். ஓகே தித்துஷிகா ரைட், ஆன்சர் ரைட். இங்க இவங்க கூட ஆன்சர் காணோம். ஆன் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்க? ஐ கான்ட் சே உங்களோட இதை காணல. ஆன் என்ன ஆன்சர் கொடுத்துருந்தீங்க அதுக்கு? வாடிக்கையாளரால கைவிடப்பட்ட ஆதனங்களையும் வங்கிகள்னால கைவிடப்பட்ட ஆதனங்கள்னு சொல்லப்படுது. அப்படியே கொடுத்துருந்தீங்க. ஒன் மினிட். வங்கியா பறிமுதல் செய்து. ஓகே குட். ஓகே அது சரி. அதுல வந்து நீங்க ஆட் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்து இந்த 10 இயர்ஸ். சரியா? மார்ச் 2006 பாருங்க क्वेश्चन இருக்கு அதுக்குள்ள 10 இயர்ஸ் என்று சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் that you have to mention that. Next, நுகர்வோர் விவகார ஆணைய சட்டம் குறிப்பிடும் 3 உரிமைகளை குறிப்பிடுக. அகைன் நாங்க படிச்சது மார்க்ஸ் அப்படியே ஃபுல் இதுவும் இருக்கு. என்னென்ன உரிமைகள் ஞாபகம் இருக்கா? திருப்பி பார்க்கணுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திருப்பி பார்க்கணுமா? இல்ல மிஸ். ஷேப்தானே? தித்துஷிகா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் அடுத்து என்ன? எவ்வாறான புகாரை நிராகரிக்க ஓம்புட்ஸ்மனுக்கு உரிமை உள்ளது? உங்களுக்கே தெரியும், ஒரு ஒழுங்கான ப்ரொசீஜருக்கு உள்ளா போகாம வித்தின் 1 month போட்டு ப்ரொசீஜருக்கு போட்டு தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரிப்ளை பண்ணணும். அதுக்கு அவசரப்பட்டு போறதுக்கு ரிஜெக்ட் பண்ணலாம். லா கேசஸ்க்கு போற வேண்டிய கேசஸ் இங்க கொண்டு வந்தா ரிஜெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு தீர்ப்பு சொன்ன அப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் அப்பீல் போட்டா ரிஜெக்ட் பண்ணலாம். அப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது ஏதாவது நீங்க சொல்லலாம். மனக்குறை எழுவதற்கான 3 பிரதான காரணிகள். கிரீவன்ஸ் ஞாபகம் இருக்கா? ஆன்சர் கிரீவன்ஸ் ப்ரொசீஜர் பார்த்து உள்காரணிகள், வேலை நிமித்தம் காரணிகள், பர்சனல் ரீசன்ஸ், அதுகள் வரும். பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதன் 3 முக்கிய துணை செயற்பாடுகள். ஆட்சேர்ப்பு ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன், பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஜாப். ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன், பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஜாப். ஓகே, அது 3. ஊதிய கொடுப்பனவு பிரதான முறைகள். துண்டு வீதம், நேர வீதம், ஊக்க ஊதிய முறை. ஐ திங்க் ஒரு ஆள் வந்து கடைசியா விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2 தான் நான் பார்த்தேன். இது 3 பிரதான முறைகள். 3ஐயும் போடுங்க. துண்டு வீதம், நேர வீதம், ஊக்க ஊதிய முறை. இது 3ஐயும் போட்டாலே போதும். அடுத்தது, நீண்ட ஆயுள் தொடர்பான இடர்வு நேர்வு, லாஞ்சிவிட்டி ரிஸ்க் என்பதால் கருதப்படுவது யாது? சாதாரண ஆயுட்கால எதிர்பார்ப்பிற்கு மேலாக வாழுதலால் ஏறும் இடர்வு நேர்வு. ஓகேவா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களே, நான் இதுக்கு ஆன்சர் எழுதவே இல்ல. ஓகே, லாஞ்சிவிட்டி ரிஸ்க் சொல்லுவோம். இன்சூரன்ஸ், துத்தியோஷிகா இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனி, நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. சரியோ? ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல ஒரு அது ஒரு பென்ஷன் பிளான் வைங்க. ஓகே, லைஃப் இன்சூரன்ஸ் வேணாம். வில் சே பென்ஷன் பிளான். பென்ஷன் பிளான் என்ன அர்த்தம்? நீங்க பென்ஷன், சில பென்ஷன் பிளான்ஸ் இருக்கு. நீங்க எவ்வளவு சேவ் பண்ணா நீங்க உயிரோட இருக்கும் வரைக்கும் அந்த பென்ஷன்ஸ் போய்கொண்டே இருக்கும். என்ன, சர்டன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் சர்டன் ஸ்கீம்ஸ் இருக்கு. அப்ப யூசுவல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணும்? யோசிக்கும், ஒரு ஆள் ஆவரேஜா 70-75 வயசு வரைக்கும் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க. அதுக்கு பிறகு இருக்க மாட்டீங்க. அப்ப அதுக்கு பிறகு வர இதெல்லாம் பேசிக்கலி நீங்க பே பண்ண தேவையில்லை. ஆனா தித்துஷிகா பாத்தீங்கன்னா 90 இயர்ஸ் வரைக்கும் இருந்துட்டீங்க. அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி அதை ஃபேக்டர் பண்ணி இருப்பானா? இல்ல. சாதாரண எதிர்பார்ப்பை விட நீங்க கூட இருந்துட்டீங்க. அப்ப அது அந்த பார்க்கும்போது அவங்களுக்கு நஷ்டம் மாதிரி ஒரு பக்கத்துல. அதுக்காக நீங்க சாகணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். பட் தட்ஸ் a risk. சரியா? ஓகே, சிம்பிளா சொன்னா அதான். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்டலாம். நான் சிம்பிளா சொல்லுவேன். ஒரு பேசிக்கலி நீங்க எதிர்பார்த்ததை விட கூட வயசு இருந்துட்டீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும். சரி, நீங்க இப்படி சொல்லுங்க. நீங்களே இப்ப நான் சொல்றேன் நான் ஓகே மேக்ஸிமம் 75 வயசு வரைக்கும் தான் நான் உயிரோடு இருப்பேன் நான் நினைக்கிறேன். தப்பித்தவிர 95 வரைக்கும் நான் இருந்துட்டேன்.
அப்ப என்ன ஆக போகுதுன்னா இந்த சேவிங்ஸ் நான் இப்ப பிளான் பண்ணிருப்பேன். எல்லா சேவிங்ஸ் அதெல்லாம் 75 வயசு வரைக்கும் தானே, ஒரு 10 மில்லியன் போதும்னு சொல்லி நான் சேவ் பண்ணி கொண்டு போறேன். 75 விட கூட போனா யாரு போறோம், எனக்கு உத்தியோகம் இல்லை, ஐம் நாட் கோனா வொர்க். அப்ப அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் சொல்லுங்க. அண்ட் வாட்ஸ் தி ரிஸ்க்? எனக்கு அது ரிஸ்க் இல்ல. அது எனக்கு நான் ரெடி ஆகல. லாஞ்சிவிட்டி ரிஸ்க் ஃபார் மீ, நீண்ட ஆயுள் தொடர்பான நான் அதை எதிர்பார்க்கல. பட் எனக்கே நான் இந்த சேவிங்ஸ் கூட இன்சூரன்ஸ் அது இது எல்லாமே, இப்போ இன்சூரன்ஸ் கூட நான் போட்டு எனக்கு 60-65 வரைக்கும் இன்சூரன்ஸ் போதும் நான் போட்டு கொண்டு போறேன். அதுக்கெல்லாம் முடிஞ்சு நான் பிரீமியம் எல்லாம் எடுத்து எல்லாம் செலவழிச்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பிரயோசனம்? அங்க காசு இல்லை இருக்கிறது. ஓகே, அது சம்பந்தப்பட்டதான் இது. கிளியரா? கிளியர். ஓகே, குட். அடுத்தது தெரியுதானே உங்களுக்கு? நம்ம ஷேரிங் தி ஸ்கிரீன். யா, ஓகே. வங்கி தொழில் அடர்த்தி அது தெரியும் தானே, நாங்க அப்ப முந்தி பார்த்தது. வங்கி தொழில் அடர்த்தி, பேங்கிங் டென்சிட்டி பார்த்தனாங்க. ஒரு இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள எத்தனை பேங்க்ஸ் இருக்குன்னு பார்த்தனாங்க. என்ன மேம்? வங்கி தொழில் அடர்த்தி ஞாபகம் இருக்கா? வங்கி தொழில் அடர்த்தி என்னது பார்த்தனாங்க? வங்கி தொழில் அடர்த்தி ஞாபகம் இருக்கிறதா? ஓகே, மார்ச் 2008 பேப்பர் பாருங்க, क्वेश्चनம் இருக்கும். அதுல நம்பர் 6 क्वेश्चन இருக்கு. யூசுவலி வங்கி தொழில் அடர்த்தி என்னன்னு பாக்குறேன்னு சொன்னா, ஒரு நாட்டின் வந்து ஒரு 1 lakh சனத்தொகைக்கான பேங்கிங் பிரான்ச் எத்தனை இருக்குது, அதுதான் வங்கி தொழில் அடர்த்தின்னு சொல்றது. ஒரு 100,000 இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு பேங்கிங் டென்சிட்டி இருக்கு, எத்தனை பேங்க் பிரான்ச்சஸ் இருக்குது அந்த டென்சிட்டிக்குள்ள. ஓகே, அதுதான் பேங்கிங் டென்சிட்டின்னு சொல்றோம். ஓகேவா? ஆல்ரைட், விளங்குதா? ஒரு 100 ஒரு குறிப்பிட்ட சனத்துக்கு இல்ல, ஒரு 100,000 சனத்துக்கு எத்தனை பிரான்ச்சஸ் தேவை சர்வ் பண்றதுக்கு. ஓகே, அதாவது ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் எவ்வளவா இருக்கு, எவ்வளவு ஈஸியா அந்த ஆட்கள் வந்து போய் வாங்கலாம். ப்ராடக்ட்ஸ், ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் அக்சசிபிலிட்டி, அதான் பாக்குறோம். ஓகேவா? அதான் வங்கி தொழில் அடர்த்தி. அடுத்தது, வாடிக்கையாளர் தகவலின் ரகசியத்தை அமுல்படுத்தும் வங்கி சட்டம் யாது? 1988 30ஆம் இலக்க வங்கி சட்டம் 77ஆம் பிரிவு. இது 2005 ஆண்டின் சட்டம் 2ஆல் திருத்தப்பட்டது. ஆன்சர் எழுதிருக்கீங்களா இதுக்கு? எழுதுறீங்களா? எழுதுறீங்களா? இல்ல மிஸ், எழுதல. ஓகே, இதான் ஆன்சர். இதுதானே 1988 கஸ்டமர் சீக்ரசி. முக்கியமான ஒன்று, தெரியாட்டி ப்ளீஸ் எழுதிக் கொள்ளுங்க. நான் படிச்சுனாங்க. ஆனது இயர் எழுதியல, ஆனா சட்டம் எழுதினேன். ஓகே, ஆனா இயர் முக்கியம்டா. என்ன சட்டம்னு சொல்லும் போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த இயரா எழுதுறது. திருத்தி இருந்தா அந்த திருத்தத்தையும் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, மனிதவள முகாமைத்துவத்தில் உபயோகிக்கப்படும் 5 முகாமை தத்துவங்களை குறிப்பிடுக. மனிதவள முகாமைத்துவத்தில் உபயோகிக்கப்படும் 5 முகாமைத்துவ தத்துவங்கள். மேனேஜ்மெண்ட் தியரிஸ். என்ன மேனேஜ்மெண்ட் தியரி தெரியுமா? மினிமம் 4 or 5. இந்த கேள்விக்கு நான் சரியா கவலைப்பட்டேன். நான் ஏன் கவலைப்பட்டீங்க? ஏன்னா அந்த நேரம் எனக்கு ஆன்சர் மறந்துட்டு. ஆன்சர் வந்து செயலார்வ தத்துவங்கள், மோட்டிவேஷனல் தியரிஸ், தீர்மானம் மேற்கொள்ளுதல், டிசிஷன் மேக்கிங் தியரிஸ், கலாச்சாரம் பற்றிய தத்துவங்கள், ஆன் கல்ச்சர் தியரிஸ், தலைமைத்துவம், லீடர்ஷிப் தியரிஸ். ஓகே, செப்டம்பர் 2018 இந்த क्वेश्चन வந்தது. ரைட்டா? இத பாத்துக்கொள்ளுங்க. மேனேஜ்மெண்ட் தியரி, they are not expecting you to write a lot, but then at least தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. கடைசி கேள்வி, ஓய்வூதிய நிதியங்கள் சூப்பர் அனுவேஷனின் குறிக்கோள் என்ன? சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட்ஸ் குறிக்கோள் என்ன? தொழிலாளர் வேலையிலிருந்து ஓய்வு பெறும் போது ஓய்வூதியம் நிதியியல் நன்மைகளை செலுத்துவது. சிம்பிள். ஓகேவா? டன்? ஓகே, சரி. So Titushika, since you are on the move and பாவம் தான் நான் வர வழி இல்ல, you can log off பண்ணுமண்டா, because Titushika ஒரு 5 minute break எடுத்துட்டு வாங்கோ. We are going to start the சுருகுறிப்பு. சரியா?
எல்லாம் செய்ய டைம் பத்தாது. பட் நாங்க டைமிங் பார்க்கணும்ன்றது தான் எந்த நோக்கம். ஸோ 5:12 நீங்க 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு வாங்க. அதுல இருந்து டைம் பண்ணி நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொல்றேன் எத்தனை நீங்க 6 மணிக்கு முதல்ல எத்தனை செய்து முடிக்கணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? I can log off right now. Yes, you can log off. ஆனா உண்டு உங்களுக்கு இப்ப log off பண்றீங்க. எனக்கு இப்ப நான் ஆன வச்சு நான் ஒரு half an hourக்கு டைம் பண்ணி 2-3 செய்ய போறேன். உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல போட்டிருக்குது 15 சிறுகுறிப்பு போட்டிருக்குது. ஐ வுட் அப்ரிஷியேட் நீங்க உங்களோட டைம் எடுத்து செய்யறான்னு இல்ல, நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செய்யணும். இந்த 15 வந்து ஈஸியா செய்யலாம், 1 ஹவருக்குள்ள முடிக்கலாம் சிறுகுறிப்பு. சிறுகுறிப்புன்னா நான் அப்படியே ஒரு ஹாஃப் பேஜுக்கு போகும் தானே? இல்ல ரொம்ப எழுத தேவையில்லை. 5 ஹாஃப் பேஜஸ். இப்ப இது வந்து ஞாபகம் 5 மார்க்ஸுக்கு எழுதுற குறிப்பு சரியோ? அப்ப ஹாஃப் பேஜ்னா மினிமம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு கொஸ்டினுக்கு 4 சிறுகுறிப்பு கேட்கறாங்க சில வேளை. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எத்தனை கொஸ்டின்ஸுக்கு எத்தனை சிறுகுறிப்பு. இப்ப ஒரு ஃபுல் கொஸ்டினுக்கு 20 மார்க்ஸ்னா 4 சிறுகுறிப்பு ஒன்றுக்கு 5 மார்க்ஸ் போகும். 3 கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரியும் சரியோ? அப்ப நான் இப்ப குடுக்கறதும் வந்து ஒன்றுக்கு வந்து மேபி ஒரு 10 ஒரு ஃபுல் கொஸ்டினுக்கு நீங்க half an hour எழுதுனீங்கன்னு சொன்னா half an hour to 40 minutes எடுத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு நீங்க மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். முதல்ல ஐம் ஜஸ்ட் சேயிங் நீங்க தான் ஃபுல்லா அனலைஸ் பண்ண போறது. உங்களோட கொஸ்டின் அனலைஸ் பண்ண போறது நீங்க தான். நான் சும்மா சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப ஒரு 15 அதுக்கு மத்த கொஸ்டினுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது ஈக்குவலா ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப 3 hours and 15 minutes இருந்தா உங்களுக்கு 4 கொஸ்டின் இருந்தா நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஒரு கொஸ்டின் 15 மினிட்ஸ்ல வாசிச்சு முடிச்சிருவீங்க தானே? அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மோஸ்ட்லி 5 ஒன்றோட சேர்த்து 5 இருக்கு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு 20 மார்க்ஸ் நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே 20 மார்க்ஸ் ஈக்குவலா போகுது சரி. அப்ப நீங்க பார்ட் 1ல கூட டக்குன்னு டைம் எடுத்து முடிச்சீங்கன்னா பார்ட் 2 உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. இல்ல பார்ட் 1க்கும் ஈக்குவல் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்ட் 2 அட்ஜஸ்ட் பண்ணணும். சோ நீங்க தான் டைமிங் டிசைட் பண்ணணும். ஒவ்வொரு சிறுகுறிப்புக்கும் 5 மார்க்ஸ் விழும். 4 பகுதியில 5 மார்க். இப்ப இந்த சிறுகுறிப்பு வந்து பை த வே நான் கொடுக்கறது காரணம் வந்து எல்லாமே சிறுகுறிப்பு நோக்கவும் இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸ்லயுமே ஒரு கான்செப்டை வச்சுதான் கொஸ்டின் வருது. சோ உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியாத பொழுது சிறுகுறிப்பு எழுதுறதுக்கு நீங்க ரெடியா இல்லாத பொழுது அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண இயலாது சரியா? சோ நீங்க எல்லா கொஸ்டினையுமே சிறுகுறிப்பு மோட்லயே பாருங்க முதலாவது. அப்ப யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இப்படி ஒரு கொஸ்டின் வந்தா எங்கேயாவது அந்த அது சம்பந்தப்பட்டதுகளை கொண்டு வந்து எழுதக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறன் இருக்கும். அதுக்கு தான் நான் இப்ப சிறுகுறிப்பு அந்த பேர்லாம் நான் கொடுத்துருப்பேன். சோ ஐ வுட் சே ஓகே 15 கொஸ்டின் தானே கால்குலேட் பண்ணுவோம். 15 கொஸ்டின் சொன்னா லெட்ஸ் see இப்போ ஒரு 20 மினிட்ஸ் எவ்வளவு நேரத்துல நீங்க செய்வீங்க ஒரு கொஸ்டின் தூஷிகா? ரஃப்லி எவ்வளவு நேரம் நீங்க எடுப்பீங்க? 15 மினிட்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 15 மினிட்ஸா? ஒரு சப்புக்கு 15 மினிட்ஸா? நான் கேக்குறது 5 பெரிய கொஸ்டின்ல 3 கொஸ்டின் இருக்குல்ல. அப்ப 3 பெரிய கொஸ்டின் சொன்னா சாரி 5 கொஸ்டின் இருக்கு. 5 கொஸ்டின் ஓகே 3 hours உங்களுக்கு என்ன 3 into 60 seconds 60 minutes sorry 180 minutes உங்க கையில இருக்குது சரிதானே? யா 3 hours இருக்குது. 3 ஹவர்ஸும் யூ ஹேவ் 3 hours and 15 minutes என்ன டோட்டலா வாசிக்கிறதுக்கு 15 minutes தானே? ஓகே வாசிக்கிறது 15 minutes. 15 minutes விடுங்க. அப்ப 60 நிமிஷம் இன்டு 3 இருக்கு உங்களுக்கு 180 நிமிஷம் கையில இருக்குது சரியோ? அப்ப 180 நிமிஷத்துல 5ஆல பிரிச்சிங்கன்னா ஒன்றுக்கு 36 நிமிஷம் வருது. நான் சும்மா சொல்றேன் சரியா? ஐம் ஜஸ்ட் சேயிங். அந்த 36 4ஆல பிரிச்சிங்கன்னா ஒன்றுக்கு 9 நிமிஷம் வருது. 4ஆலண்டா நான் சொல்றேன் 4 பார்ட் இருந்தால். இப்ப நான் எக்ஸாம் எழுதுறேன்னா இருந்தா நான் இப்படித்தான் யூஸ்வலி யோசிக்கிறேன். இவ்வளவு கொஸ்டின் இருக்குது. நீங்க ஏ லெவல் படிச்ச ஞாபகம் இருக்கு தானே உங்களுக்கு? என்னோட கொஸ்டின்ஸ் டைமிங் பிரிச்ச உடனே ஞாபகம் இருக்கா திதுஷிகா? அதே பிரின்சிபல் தான் இங்கேயும். முதல்ல அப்ஃப்ரண்டா உங்களுக்கு ரஃப்லி நான் சொல்றேன் 9 to 10 மினிட்ஸ் இருக்கு. 9 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். நீங்க ஸ்லோவா ஈக்குவலா கொடுத்தீங்கன்னா 9 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஒரு பார்ட் அதாவது 5ல ஒரு பார்ட் 4 சிறுகுறிப்புன்னா ஒரு சிறுகுறிப்புக்கு 9-10 நிமிஷத்துக்கு மேல போக கூடாது. பார்ட் 1 நீங்க கம்பேரிட்டிவ்லி ஃபாஸ்டா செய்தீங்கன்னா ஓகே 9ல இருந்து 15 நிமிஷம் நீங்க சொன்ன மாதிரி மேக்ஸிமம் போகலாம். ஆனா 15 ஒவ்வொன்றுக்கும் போறீங்கன்னா டைம் ஓவர் ஆகும் உங்களுக்கு.
சோ நீங்க 10 to 12 நிமிஷத்துக்குள்ள ஒரு குறிப்பு எழுதி முடிக்கக்கூடியதா இருக்க வேணும். சரியா? இப்ப 15 இருக்குது. 15 into 9 பார்த்தோம்னா சாரி 15 நான் சொல்ல கணக்கு விளங்குதா? மேம். கிட்டத்தட்ட 135 மினிட்ஸ் வருது. 120 வைங்க. அப்ப 2 hours. சரியா? கிட்டத்தட்ட 2 hours மினிமம் சொல்றேன். சோ 2 hours கொஞ்சம் கூட போகலாம். இந்த 15 சிறு குறிப்புக்கு. சோ வாட் வில் டு திதூஷிகா, நீங்க 2 hours டார்கெட் பண்ணி 2 hours டார்கெட் பண்ணி அட்லீஸ்ட் ஃபுல்லா 2 hours எழுதுறதுக்கு டைம் இப்ப இல்லாத பட்சத்துல 2 hours ஃபுல்லா டார்கெட் பண்ணி இருந்து எழுதுவோம். நீங்க இந்த வீக் கூட ஹோம்வொர்க் அது திதூஷிகா. ஓகே ஓகே மேம். 1 hour எடுத்து அட்டஸ்ட் எழுதுங்க. நீங்க கொஞ்சம் எழுதி போட்டு அங்க பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு வந்து எழுதுறது சரி வராது. ஏன்னா இது உங்களுக்கான டெஸ்ட். நீங்க அந்த மாதிரி ஓபன் புக்கும் இல்ல பை த வே, ஒன்றும் பாக்குற இல்ல. அதுதானே அது இவ்வளவுதான் தெரியும். அப்படி எழுத தூங்கும் போதுதான் திதூஷிகா விளங்கும் உங்களுக்கு எந்த லெவல்ல இருக்கிறீங்க, எங்க இருந்து நோட்ஸ கொண்டு வரது. சோ எழுதி முடிச்ச பிறகு நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்க இவ்வளவு எழுதி முடிச்சுட்டு எனக்கு அனுப்புங்க. நான் வாசிச்சு பார்த்துட்டு ஹேவ் அ டிஸ்கஷன். போதுமா பத்தாதா அதை யோசிப்போம். ரைட்டோ? சோ அது இந்த வீக் ஹோம்வொர்க் ஆல்ரெடி கிளாஸ் ரூம்ல போட்டாச்சு, நீங்க போலாம். அண்ட் ஒரு 5 ஆல்ரெடி காச்சு 5:20 ஆச்சு. 5:25க்கு வாரீங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் அதான் காணல. ஓ மிஸ். ஓகே சோ 9 நாங்க இப்ப எத்தனை எழுதலாம்? இதுல உங்களுக்கு அரை மணி நேரம் இருக்குன்னு 30 டிவைட் பை 9 பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 3 சிறு குறிப்பு வடிவா எழுதலாம். 4 மேக்ஸிமம் 4க்கு போலாம்னு நினைக்கிறேன். சரியோ? அரை மணி நேரத்துக்குள்ள டார்கெட் பண்ணுவோம். ரைட்? நீங்க டக்குனு போயிட்டு வாங்க. 5:25க்கு லெட்ஸ் ஸ்டார்ட். திதூஷிகா யூ கேன் லாக் ஆஃப். ஓகே மேம். थैंक यू. பை. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஓகே கம்ஃபர்ட்டபிளி மூன்று சரியா செய்யலாம். என்ன 10 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா 30 நிமிஷம். யா அட்லீஸ்ட் 3 சிறு குறிப்பு டார்கெட் பண்ணி செய்யுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்கோ. 3 சிறு குறிப்பு 3 முடிச்ச உடனே வில் ஸ்டாப் இட். அதுக்கு நீங்க அப்ப உங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்பீட் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு நான் திதூஷிகா சொன்ன மாதிரி இந்த வீக் முழுசா டைம் பண்ணி நீங்க அந்த மிச்ச அத்தனையும் செய்து காட்டணும். ஓகே தானே? லெட்ஸ் ஸ்டார்ட். I'll be online. நீங்க எது வேணா கேட்கலாம் மேடம். சரி. ஹாய் ஆன். ஹாய் மேடம். முடிச்சிட்டீங்களா? 3 தான் முடிச்சிருக்கேன். சரி பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. டைமுக்கு முடிச்சிருக்கீங்க. 5:25 to 5:55. எவ்வளவு நேரம் எடுத்தது? டஃபா இருந்தது அந்த டைமுக்குள்ள முடிக்கிறதுக்கு? மிஸ் நான் நினைச்ச எல்லாம் எழுதியில, சும்மா ரஃபா தான் எழுதி. எத்தனை பந்தி எழுதிருக்கீங்க? எத்தனை வரி எழுதிருக்கீங்க? ஒவ்வொரு क्वेश्चनக்கும் ஒவ்வொரு பேஜ் எழுதி இருக்கிறேன். ஒரு பேஜ் எழுதிட்டீங்க. வெரி குட். ஓகே. ஃபாஸ்டா எழுத முடிஞ்சா even better. 5 நீங்க அனுப்பி விடுங்க. எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இமெயில் பண்ணி விடுங்க. மிச்சத்தை முடிஞ்சா இப்பவே செய்து முடிக்கிறனால எனக்கு ஓகே. எப்படியோ டைம் பண்ணி பாருங்க. எனக்கு இந்த வீக்ல அனுப்பி விடுங்க. ஓகே. சரியா? சோ log off. I just want to tell the time. இந்த டைம் முக்கியம். என்ன குறிப்புகள் எழுதும்போது டைமிங்ல நாங்க செய்யாட்டி அவ்வளவு கேள்வியும் அணியாம போறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட. மிஸ் உங்களுக்கு ஒரு பேப்பருக்கு எத்தனை ஹவர்ஸ் எடுக்கும்? விளங்கிலடா? எங்களுக்கு ஒரு பேப்பருக்கு எவ்வளவு ஹவர்ஸ் எடுக்கும்? இப்ப நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணாங்கடா 3 ஹவர் எடுக்கும். ஓகே. 3 ஹவர் ஒரு பேப்பர், 15 மினிட்ஸ் ரீடிங் டைம். அந்த ஏ லெவல்ல மாதிரி எம்சிக்யூக்கு தனியா பேப்பர் தந்து அப்படி இல்ல தானே? எல்லாம் எல்லாம் ஒன்றா தான் தெரிவினா. நான் நினைக்கிற அளவுக்கு எல்லாம் ஒன்றா. பேப்பர்ஸை நீங்க பாத்தீங்கன்னா வெறும் எல்லாம் சேர்ந்து தான் வந்திருக்குது. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்டா ஃபுல் பேப்பர் தந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு பேப்பர் சாம்பிள் எடுத்து பாருங்க. முன்னுக்கு எழுதி இருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு 15 மினிட்ஸ் ரீடிங். இல்லாட்டி அந்த எம்சிக்யூ வாசிக்கிறது 15 மினிட்ஸ் தேவையில்லை தானே. அப்ப ஃபுல்லா ரீட் பண்றதுக்கு 15 மினிட்ஸ். அதுக்கு பிறகு நீங்க யூ கேன் நீங்க எம்சிக்யூ ஃபாஸ்டா முடிச்சிட்டீங்களா மிச்சம் மங்கால பக்கம் அந்த டைமை கேட்ச் அப் பண்ணலாம். மங்கால
ஓகே மிஸ். அப்ப இப்ப நான் சொன்ன அந்த 9-10 மினிட்ஸ் ஒரு கொஸ்டினுக்கான டைம். சிறுகுறிப்பு மட்டும் இல்ல. ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி டைமிங்க நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா டோட்டல் 180 மினிட்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டின் 5 கொஸ்டின் மெயின். அந்த 5ல ஒன்றா பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு இத்தனை மினிட்ஸ் வருது. அது நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா டைம் பிழைக்காது உங்களுக்கு. அதை மீறி Okay. போனீங்கன்னா டைம் உதைக்க துவங்கும். நல்ல கொஸ்டின்ஸுக்கு சில நீங்க மார்க்ஸ் எழுதாம போயிடுவீங்க. ஓகே மிஸ். சரியா? ஓகே. சோ இது போதும். நீங்க உங்களுக்கு டைம் இருந்தா அன்றைக்கே முடியுங்கோ. அப்புறம் நீங்க பிறகு பிஸியாண்டா அப்படி இல்லாட்டி வீக்ல அட்லீஸ்ட் ஐ வுட் சே ஒரு 1 hour அட் ஸ்ட்ரெச் எடுங்க. நீங்க விட்டு விட்டு போனீங்க அட்லீஸ்ட் half an hour விட்டு விட்டு போனீங்கன்னா அந்த அந்த டைமிங் உங்களுக்கு கை வராது. சரியா? சரி. ஓகே ரைட். குட் பை. ஹேவ் a Okay. good week. Thank you மிஸ். And sorry Anne. மிஸ் ஓ And sorry Anne, most probably next class வந்து நாங்க இத டிஸ்கஸ் பண்ணுவோம். பிளஸ் அந்த சினாரியோ பேஸ்ட் क्वेश्चंस இருக்குல்ல அது தருவேனா. இன்னும் எக்ஸாம்ஸ் முடியல நமக்கு. ஓகே. சினாரியோ பேஸ்ட் क्वेश्चंस தருவேன். உங்களுக்கு திதுஷிகாட நம்பர் இருக்குல்ல ஓ அவக்கும் ஒருக்கா இன்ஃபார்ம் பண்ணி விடுங்க. சினாரியோ பேஸ்ட் क्वेश्चंस அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நார்மல் क्वेश्चन ஒரு சினாரியோ வந்து அத நாலா பிரிச்சா அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி क्वेश्चंस அட்லீஸ்ட் செய்து போட்டு ஒன்றோ ரெண்டோ செய்வோம் நாங்க. இனி அந்த அந்த क्वेश्चंस தானே மிச்சம் இருக்குறாங்க. சிறுகுறிப்பு பார்த்துட்டோம், மத்த இதுவும் பார்த்துட்டோம். இதையும் கவர் பண்ணி தான் அந்த क्वेश्चंस வரும். சோ அடுத்த ரெண்டு கிளாஸுக்கும் இதையும் டிஸ்கஸ் பண்ணி क्वेश्चन நேம் செய்தோம்னா சிலபஸ் அப்படியே முடிக்கலாம். மத்த இன்னொன்று உங்களுக்கு ஏதும் டவுட்ஸ் இருந்தா இப்ப நீங்க செய்யும் போதே உங்களுக்கு தெரியும் தோணும். டவுட்ஸ் ஏதும் இருந்தா நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் மெசேஜ்ல கிளாஸ்ல வந்து கூட கேட்கலாம். சரியா? ஓகே மிஸ். இன்னும் 2 கிளாஸ் மிச்சம் இருக்கு. அதான் அடுத்த சண்டேயும் 7th நவம்பரோட கிளாஸ் முடியுதுங்கற. அதுக்கப்புறம் ரிவிஷன்ஸ் இருக்கு. ரிவிஷன்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க அப்ளிகேஷன்ஸ். அதுலயும் நாங்க ஃபுல்லா பாப்போம். நீங்க ரிவிஷன்ஸ்க்கு வாரீங்களா இருந்தா நீங்க அதுலயும் வரலாம். அது ஃபுல் ரிவிஷன் தியர் ரிவிஷன்ஸ் நடக்கும். ஓகே மிஸ். சரியா? ஓகே தேங்க்ஸ். ஓகே. Thank you. Bye.